சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அட, அதே கோலத்தை மாத்தி இவ்வளவு அழகாக்கிட்டியம்மா. வாவ், அத்த சூப்பர் அத்த. இங்க பாத்தீங்களா फ्रेंड्स, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி எப்படி இந்த கோலம் இப்படி ஆயிடுச்சு. ஆன்ட்டி ஆன்ட்டி ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏய், போனை கையில வச்சுக்கிட்டு போடி உள்ள. ஒன்னு போட்டேனா அவ கிடக்க விடுமா. குடுங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். வாமா. அரைச்சிட்டியாமா? அரைச்சிட்டேன் அத்தை. நீ சட்னி வேலையை முடிச்சிட்டு வா, நான் இட்லி ஊத்திக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இட்லியும் ஊத்திட்டேன். அப்படியா? ஏமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்யற? நானே எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அத்தை. தாத்தா, வழக்கமா நீங்க எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? உன்னை போல பூ மாதிரி இருந்தா தாத்தா 10 இட்லி சாப்பிடுவேன். ஆனா உங்க அம்மா மாதிரி உருன்னு இருந்தா 4 இட்லி சாப்பிடுவேன். உங்க பாட்டி மாதிரி இருந்தா 2 இட்லி தான் சாப்பிடுவேன். கௌரி, இப்பதான் பேத்திக்கிட்ட உன் பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கேட்டேன் உங்க பெருமை எல்லாம். அப்பனா நீங்க எனக்கு 10 இட்லி சாப்பிட போறீங்க. எப்படி சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பூ போல இட்லி இருந்தா 10 இட்லி கூட சாப்பிடுவேன்னு. மகாத்த தான் இன்னைக்கு இட்லி சுடுறாங்க. அப்பனா பூ போல தானே இருக்கும். அதான் சொன்னேன். அண்ணே, நீ எந்த வழியா போற? ஏய், அது உனக்கு தேவையில்லாதது. இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். நான் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போறேன். நீ எப்பயும் போல என்ன அங்க டிராப் பண்ணி இங்க டிராப் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாத. அப்படி என்ன சாருக்கு அவசர வேலை? அதெல்லாம் உனக்கு சொல்றதுக்கு இல்ல. என்ன ரோட பொண்ணுங்க பின்னாடி சுத்துவீங்க அதானே? அப்படின்னா மாமா, நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது ஆண்டி வர போறாங்களா? ஏய், குழந்தை கேக்குறால, சொல்லு. ஏய், கத்தா என்ன சட்னி செஞ்சிருக்காங்க, நான் கண்டுபிடிக்கவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா தான் கண்டுபிடிப்பேன். இப்ப என்ன புதுசா நீ கண்டுபிடிக்கிற? அம்மா சட்னி அரைச்சா மட்டும் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆனா இன்னைக்கு அத்தை சட்னி அரைச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லா வாசனையா இருக்குல்ல. நான் என்ன சட்னின்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு சட்னி சொல்லு பாப்பு. தக்காளி சட்னி, அப்புறம் புதினா சட்னி. தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், நான் சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். நானே கொண்டு வரேன். அப்பா, தாத்தா அலையாதீங்க, குழந்தை சொல்லுது. இது பொடி திவ்யா. அடேங்கப்பா, ஏகப்பட்ட ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்குது. இல்லடா, உள்ள போய் நான் மிச்ச வேலையை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மகா எல்லா வேலையும் முடிச்சிட்டா. உட்கார், நீ சாப்பிடு. பரவாயில்லம்மா, தோ அவங்கள சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா. பூ மாதிரி இருக்கு. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க.
அது ஒண்ணும் இல்ல அத்தை. எங்க அம்மா இட்லி சுட்டாங்கன்னா ஒரே ஒரு சட்னி தான் செய்வாங்க. ஆனா நீங்க கலர் கலரா 3 சட்னி செஞ்சிருக்கீங்க. அதான் சந்தோஷமா இருக்கு.